பிரதமரே உங்களுக்காக தன்னுடைய கான்வாயை நிறுத்தி உங்களை வர வச்சு உங்களை பார்த்துட்டு போயிருக்காரு. எவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்றீங்க? இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மகிழ்ச்சியாக உணர்றீங்கன்னா, இப்போ அவருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சேன். இப்படி வந்து கச்சத்தீவை மீட்கணும், மீனவரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி தான், அதனால் அதை மீட்கணும். இலங்கை பிரச்சனை ஒரு வழியாக தீர்த்து வைக்கணும். இலங்கையை தனிநாடு ஆக்கணும், தமிழருடைய பகுதியை. அதையும் கோரிக்கை வச்சுருக்கேன். சொன்னீங்களா அந்த விஷயத்தை? ஆமாம் சொன்னேன். எனக்கு ஹிந்தி தெரியாதனால தமிழில் சொன்னேன். அவர் என்ன பேசினார்? உங்களை கூப்பிட்டு என்ன பேசினார்? நல்லா இருக்கேன்னு கேட்டார். நல்லா இருக்கேன். இல்லை, உங்களை பார்த்தோன்னே காரை நிப்பாட்டி உடனே உங்களை வர வச்சு நீங்களும் என்ன அவருக்கு வந்து பொன்னாடை போத்துனேன். மாலை போலி சுற்றி இருக்க படைகள் விடலை. நான் அவர் அப்புறம் தான் கூப்பிட்டு பொன்னாடை மாத்திரம் வாங்கிக்கிட்டார். இல்லை, நீங்கள் ஒரு ஆதினம், பிரதமர் உங்களை கூப்பிடுறாரு, எதுக்கு தடுக்கிறாங்க? எதுக்கு தடுக்கிறார்? பாதுகாப்பு. மற்ற பிரதமரை விட இவர் பாதுகாப்பா முக்கியம். இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பையே மீறி உங்களை ஆமாம் 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 நல்லா செய்கிறேன் இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்துப்போம். வேறு அடுத்து 2020 அதையும் சொல்லிட்டேன் நான். 2020 அடுத்து நீங்கள் தான் பிரதமர் சொன்னீங்களா? சொல்லிட்டேன். சந்தோஷப்பட்டாங்க. 24 ஒரு நாள் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. எப்படி இருக்கு? பாஜக வெற்றி வரும். இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்களே, எனக்கு என்ன பயம்? இலங்கை பிரச்சனை தீர்க்கிறேன்ட்டாரு, கச்சத்தீவை மீட்கிறேன்ட்டாரு. பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா துவாரகாலாம் போய் கடலுக்குள்ளேயே போய். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து அத்தனை தீர்த்தத்திலையும் 22 தீர்த்தத்திலையும் குளித்தார். கடலில் போய் குளித்தார். இது மாதிரி எந்த பிரதமரும் அது மாதிரி செஞ்சது இல்லை. இவரோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரதமராக இருக்கிறவர், ஆன்மீகவாதியாக இருக்கிறது நான் பார்த்ததில்லை. இது மாதிரி பாராட்டுக்குரியது. 2வது முறையாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரு. நீங்களும் ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த சாயராஜ பூஜை செய்யணும். அவருடைய இந்த தரிசனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதனால் என்ன மாதிரியான பலன் நாட்டு மக்களுக்கு ஏற்படும்? நாட்டு மக்களுக்கு நல்ல மக்கள் வந்து உணர்வாங்க நினைக்கிறேன். எந்த பிரதமர் இது மாதிரி வந்ததில்லை, இவர் தானே வர்றாரு. போன தடவை பார்த்தீங்கன்னா 2021 இந்த மீனாட்சியை கும்பிட்டு தான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இப்பயும் சாமி கும்பிட்டு பிரச்சாரம் நாளை பண்ணுறாரு. மீண்டும் பிரதமர் அவருக்கு உங்களோட ஆசீர்வாதம் இருக்குமா? அது வந்து ஆசீர்வாதம் பண்ணியாச்சா? மீண்டும் அவர் தான் பிரதமர். போருமா? உங்களோட ஆதரவு இருக்குமா? அப்புறம் என்ன ஆதரவு தான் இருக்க? ஆசீர்வாதம்ட்டு என் ஆதரவு தான். எதுவும் உங்களுக்கு பேசினாங்க, சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கலான்னு கேட்டாங்க.